எதை இழந்தாவது சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அது முக்கியம் இல்லை. இறக்கின்ற பொழுது எங்கள் கல்லூரிக்கு 1 மாதத்திற்கு முன்னால் வந்த பாலு மகேந்திரா சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு சொல்லிவிட்டு போகின்ற செய்தி இதுதான், ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, விரும்பியதை செய்து கொண்டிருக்கிறோமா, அந்த சுதந்திரம் இருக்கிறதா, அதுதான் முக்கியம் என்று சொன்னார் இல்லையா. அந்த சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய உணர்வு. நான் சொன்னல மார்ச் 8ஆம் தேதிக்கு ஒரு தகவல் இருக்கு என் கையில. பெண்கள் எவ்வளவுதான் வன்முறைக்கு உட்பட்டாலும் அந்த யார் நம்மளை அபியூஸ் பண்றாங்களோ அவங்களோடயே இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? எப்போ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம்னு நான் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் உட்காந்து கேட்டு புக்கு படித்து என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டேன். யார் நம்மளை ரொம்ப அபியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க பக்கத்துலேயே இருப்போம். நாம அவங்களுக்கு ஒரு மாதிரி போதையாக அவங்க கூடவே இருப்போம். ஏன் அப்படின்னா அவங்க அபியூஸ் மட்டும் பண்ண மாட்டாங்களாம், நடுவில் கொஞ்சம் முத்தங்களும் கொடுத்து கொள்வார்களாம். இதுக்கு ட்ராமா பாண்டேஜ்னு பேரு. நடுவில் அவர்கள் காட்டுகின்ற சிறிய சிறிய அன்புக்கும் நடுவில் அவர்கள் தருகின்ற சிறிய சிறிய பரிசுகளுக்கும் பெரிய பெரிய காயங்களையும் பெரிய பெரிய இழப்புகளையும் சமாளித்துக் கொண்டு அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய குணநிலையிலிருந்து இன்றைக்கே வெளியில் வந்து விடுங்கள். ஏன் எதுக்குன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நான் சொல்றேன்ல, குவாலிட்டி லீடர்ஷிப்ங்கிறது குவாலிட்டி. இங்க வந்து மேடையில் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது, கோப்பிலே கையெழுத்து போட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பாஞ்சாலி சொன்னால, ஏமா நீ உன் விடுதலையை கேட்கவே இல்லைன்னா கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. கடைசியா 2 வரம் கேளு, என்ன வேணாலும் உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த 5 புருஷன்மார்களையும் விடுதலை செய்யுங்க, என்னுடைய தாய் நாட்டை விடுதலை செய்யுங்கன்னு சொன்ன அவ அந்த திருதராஷன் கேட்கிறான், உன் விடுதலையை மட்டும் நீ கேட்கலையே தாயேன்னு. நான் அடிமையே இல்லைங்கிறேன், எனக்கு யாரா நீ விடுதலை கொடுக்கறதுக்கு? இந்த எண்ணம் தாங்க.